உங்க மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. சபாநாயகர் பதவியிலிருந்து அவர் தூக்கணும் நாங்கள் ஒரு கடிதத்தை வந்து செக்ரட்டரிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுக ஆதரவு கேட்டிருக்காரு. உங்களை வந்து பதவியில நீக்கணும்னு உறுதியா சொல்றேன். சபை மரபுகளை மீறி சபாநாயகர் செயல்படுறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன். நேரமல் சார் கொடுக்கட்டும். அதுக்கு என்ன அவை ஆதரவு வந்து அதை பற்றி முடிவெடுப்போம். அவையில் அதை முன்வைக்கப்பட்டு சட்டப்பேரவை நடக்கின்ற போது அது முன்வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதற்கு ஆதரவு வந்ததுன்னா அதற்கு தேவையான ஆதரவு வந்ததுன்னா அன்னைக்கு முடிவெடுப்போம். கட்சி தலைவர் மட்டும் செயல்படுறீங்களா? ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளர் மாதிரி தான் இருக்கிறீங்க. நடுநிலையான சபாநாயகராக செயல்படலன்னு ஒரு குற்றம். அதான் எந்த விதத்துலன்னு கேட்குறேன். எந்த விதத்தில் சபாநாயகராக செயல்படல? அனைத்து விழாக்களிலும் நீங்கள் கலந்து கொண்டதாக குற்றம் சாட்டுறாரு. சட்டமன்ற விதிகள் மற்றும் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஆக்ட், கவர்னர் மற்றும் முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற அத்தனை விழாக்களிலும் புரோட்டோகால் படி சட்ட விதிப்படி வந்து கவர்னர் முதலமைச்சர் அதன் பிறகு சட்டப்பேரவை கலந்து கொள்ள வேண்டும் என்றது அரசு விதி. இது மற்ற சபாநாயகர்லாம் கடைப்பிடிக்கல. நான் வந்து சட்டம் என்ன சொல்லுதோ விதி என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஒரு அழைப்பு இருக்குது, கொஞ்சம் எடுப்பு கொடுத்தாங்களே இப்போ வந்து இது வந்து நாளை தினம் நடைபெறுகின்ற ஒரு அரசு விழா. இதில் வந்து முதலமைச்சர் அடுத்து சபாநாயகர் அடுத்து போகிறார். இது போய் நான் 5 நாள் இதில் அந்த இது ட்ரைனிங் பயிற்சி முகாம் முடிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். இதில் நான் ப்ரெஷர் கொடுத்து போகிறேம்மா. கட்சி விழாக்களில் கலந்துக்கிட்டா எந்த கட்சி வேலை கலந்துக்கிட்ட சொல்லுங்கள். பாஜக நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. அதான் எதில் பார்த்தீங்கன்னு கேட்குறேன். எந்த நிகழ்ச்சியில் பணம் வந்தது, எதில் பார்த்தீங்க? குறிப்பிட்ட அரசு விழா மட்டும் இல்லாம எல்லா தொகுதியில் இருக்கிற அரசு விழா அதுதான் சபாநாயகர் வந்து தானா வந்து அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து அது வந்து எந்த சட்டமன்ற உறுப்பினர் அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை எந்த சட்டமன்ற உறுப்பினர் அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? ரெண்டாவது வந்து அதான் அரசு விதி தெளிவாக சொல்கிறேன். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், அதன் பிறகு அமைச்சர் பெருமக்கள், அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள், இதுதான் அரசு விழாவினுடைய புரோட்டோகால். புதுச்சேரி அரசினுடைய புரோட்டோகால் விதி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த விதிமுறைகள் படி அந்த விழாவில் நான் அழைக்கப்படுறேன். அதுக்கு அதை வந்து யாரும் இவர் இல்லை, யாராலையும் அதை தடுக்க முடியாது. நான் சட்டப்பேரவைத் தலைவர், யாராக இருந்தாலும் சட்டப்பேரவைத் தலைவர் என்பது கவர்னர் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற காரணத்தால் அந்த அழைப்பு அவர்கள் பெயர் போட வேண்டும் என்பது சட்டப்படியான உரிமை. அதை யார் இவரில் எவராலும் தடுக்க முடியாது. இப்போ சட்டமன்ற அலுவலகத்தில் உங்களுடைய அலுவலகத்தை கீழே பூட்டிட்டு நீங்கள் எந்த நேரம் வந்து முதலமைச்சர் அலுவலகம் தாங்கிறீங்களா? இங்கே எந்த ஒரு மீட்டிங் நடக்குது, அது விரும்பினா அவரே மனு கொடுக்கட்டும். துணை முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் விரும்பினா அதை கூட ஏற்றுக்க நான் தயாராக இருக்கிறேன். சட்டமன்ற பொது கணக்கு வந்து நேர நீக்கத்துக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னா அந்த என்ன விதின்னு போட்டு தான் நான் கொடுத்துருக்கோம். அவரை நீக்க சபாநாயகர் கொடுக்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்தும் நான் போட்டேன்னா அது சட்ட விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும். சட்ட விதிக்கு உட்படாமல் யாரையும் நீக்க முடியாது. வேணா கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும். என்ன காரணத்துக்காக கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும். என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டார் அது பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாது. ஏனாமில் நடந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் இப்போ கலந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க தலைமை கூட்டம் நடத்துறீங்க, பொது கணக்கு. இது பொது கணக்கு கூட்டமோ அல்லது வந்து உறுதிமொழி கூட்டமோ கிடையாது. அது யானம் பிராந்தியத்தில் உள்ள அத்தனை துறைகளுக்கான பயிற்சி பட்டறை, பொது கணக்கு சம்பந்தமான பயிற்சி பட்டறை. பொது கணக்கு கூட்டம் என்பது வேற, ட்ரைனிங் என்பது வேற. பயிற்சி பட்டறைக்கு வந்து எப்போதுமே சட்டப்பேரவைத் தலைவர் தான் தலைமை தருவார். அவருக்கு தெரியலன்னா போய் யாராவது கேட்டு. அவரோட முதல்வரான குற்றச்சாட்டு இது 3வது இது பயிற்சி தான். இது முதலமைச்சர் தான் போய் கேட்கணும். முதலமைச்சர் வந்து ஸ்பீக்கரை கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க. இப்போ வந்தோடனே கூப்பிட்டாரு. நீங்கள் உங்கள் யாருக்கே முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காரு, எடுத்துக்காட்டவா? வந்தோடனே ஸ்பீக்கரை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ நேரம் ஆகுது? முதலமைச்சரை அழைக்காத நான் அந்த ரூமுக்கு போகிறதில்லை. அது மாதிரி எல்லா தேவையில்லாத விஷயங்களும் தலையிடுறதில்லை.
அவர் முதலமைச்சர் வந்த உடனே நான் அழைக்கிறாரு, போகிறேன். அவரே கூப்பிடாது உள்ளே உட்காந்து நான் அந்த கதையும் பேசல இவரை போன்று. எந்த எதிர்கட்சி உங்கள்கிட்ட வச்சிருக்காங்க? அது அரசு விதி. அதான் எந்த நிகழ்ச்சின்னா அது சொல்ல பத்திரிகையாளர் சொல்றீங்க. எந்த கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்? அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் வந்து சரியான தருணம், எதிர்கட்சியெல்லாம் ஒரு அணியில் சேருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து எல்லாமே ஆதரிக்கணும். முடிஞ்சா தட்ட சொல்லுங்க. முடிஞ்சா கூப்பிட்டோம், ஒன்று சேர்த்தோன்றேன், ஒன்று சேர்ந்து கொடுக்கட்டும். உங்கள் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. இதனுடைய பதில் உங்களுடைய நம்பிக்கை தீர்மானம் யார்கிட்ட கொடுக்கலையே, சட்டப்பேரவை செயலர்கிட்ட கொடுத்துருக்காரு. சட்டப்பேரவை செயலர் வந்து அதை சட்டப்பேரவையில் வைப்பாங்க. அப்போ யார் ஆதரிக்கிறாங்க பார்த்துட்டு அப்போ முடிவெடுப்போம். சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு அது என்ன அவர் கொடுத்தது சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்குவோம். சபாநாயகர் மீதே வந்து ஒரு சட்டமன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்காரு. அவர் மீது நடவடிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாமா? சட்டமன்ற தலைவர் மீது அவரு கொடுக்கணும். எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கொடுக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க கொடுக்கலாம். வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியில் இருக்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. தனிப்பட்ட மோதல் வந்து இது மாதிரி வருதா? அவரை நான் ஒரு பொட்டாவே மதியதில்லை. அவர் என்ன தனிப்பட்ட மோதல்? ஒரு சிலர் புதுச்சேரி அரசியலில் வந்து நான் யாருக்கும் பதில் சொல்றதில்லை. இந்த பதவிக்காக, இந்த சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புக்காக நான் பதில் சொல்வதில்லை. அதில் ஒருவர் அவர். அதனால் அவருக்கு கேள்விகளாக நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு நான் பதில் சொல்வதே கிடையாது. அதில் ஒருத்தர் அவர். அதனால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சபாநாயகர்ன்றது எல்லா எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சு போகிறவர் தான். ஏற்கனவே ஒருங்கிணைச்சதால தான் அவர் யானை வந்தார். இல்லைன்னா வந்திருக்கோம் நம்ம. யானை ஏன் வந்தார்? அப்போ சபாநாயகர் தான் ஆயிடுச்சார். அதை வந்தார்ல. அப்போ உங்களை பதவி நீக்க சொல்கிறதுக்கு அவ்வளோ கோவம் ஏன் அவருக்கு மேலே? அது தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். அவர் தினசரி என்னுடைய நீங்கள் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் படத்தை போடுறீங்க. அரசு விழாக்கள் நம்முடைய நிருபர் சொன்னது போன்று அரசு விழாக்களில் வந்து எல்லா விழாவிலையும் சபாநாயகர்கள். இதற்கு முன்பு இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவர்கள் சார்ந்த கட்சியில் இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் தான் இருந்திருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் அந்த நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா கூட்டணி அரசாக இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவர்கள் சார்ந்த இயக்கம் தான் வந்து சட்டப்பேரவைத் தலைவராக இருப்பாங்க. முதல் முறையாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் முதல் முறையாக கூட்டணி கட்சியான எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. அப்படி வழங்கிய காரணத்தினால் இத்தனை வருஷம் வந்து எந்த சட்டப்பேரவைத் தலைவர் கலந்துக்க மாட்டாங்கன்னா முதலமைச்சருக்கு போது நம்ம கலந்துக்க வரான்னு விட்டாங்க. விதிகளின்படி, சட்டமன்ற விதிகளின்படியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட விதியின்படியும் இந்த புரோட்டோகால் என்பது நாங்கள் உருவாக்குறதில்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் புதுச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் 1963 இந்த ஆக்ட்லாம் உருவாக்கி யார் யார் எந்தெந்த புரோட்டோகாலில் கலந்துக்கணும், யார் யார் எந்த நிகழ்வில் கலந்துக்கணும் விதி இருக்குது. அது வேணாலும் நான் காட்டுறேன். ஏற்கனவே பல முறை காட்டுறேன் உங்ககிட்ட. திருப்பி வேணாலும் நான் காட்ட தயாராக இருக்கிறேன். சபாநாயகர் வந்து விதிப்படி தான் செயல்படுறாரு. ஆமாம். அப்போ அந்த எம்எல்ஏவோட குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க முழுமையாக? ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? அவரை சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிடலாம். அவர் யானத்துக்கு வந்தார்? ஏன் வந்தார்? வராது இருக்கலாமா? உறுதிமொழி குழுவாக இருந்தாலும் பொது கணக்கு குழுவாக இருந்தாலும் எந்த ஒரு குழுவையும் நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறதில்ல அப்படின்றது அந்த எந்த தலைவர் சொன்னாங்க? அது மாதிரி உறுதிமொழி குழு தலைவர் சொல்லியிருக்காரா அல்லது பொது கணக்கு குழு தலைவர் சொல்லியிருக்காரா? யார் சொல்லியிருக்காங்க? யார் பத்திரிகையாளர் சந்தித்து இது மாதிரி எங்களை வந்து சபாநாயகர் செயல்பட உள்ளன்னு எந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க? அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். 15 ஆண்டுகள் முடிக்கப்படாமல் இருந்த கணக்குகளை நான் சட்டப்பேரவைத் தலைவராக வந்த பிறகு மத்திய கணக்காய்வு குழு தலைவர்கள் வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையில் 13 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அத்தனை கணக்குகளும் முடிக்கப்பட்டது. அத்தனை துறைகளுக்கான யூசி பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியதன் விளைவாக மாண்புமிகு என்ஆர்ஆருடைய தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோன்று சட்டமன்ற நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏறத்தாழ ஒவ்வொரு முறையும் தினசரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்விகளுக்கும் பதில்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. முதல் முறையாக
சட்டப்பேரவை வரலாற்றில் நீண்ட நாட்கள் நடைபெற்ற சட்டப்பேரவையாகவும் இது விளங்கி கொண்டிருக்கிறது. அதேபோன்று வெளிநடப்பு போன்ற பெரும்பான்மை நிகழ்வுகள் இல்லாத ஒரு சட்டப்பேரவையாகவும் இந்த சட்டப்பேரவை ஏறத்தாழ இந்த 3 ஆண்டு காலத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை என்ற நிகழ்வுகள் மட்டுமே வெளிநடப்பு என்ற பெயரில் அத்தனை சட்டமன்றங்களுக்கும் சரியான விதத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு சரியான சட்டமன்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெருமையெல்லாம் நான் சட்டமன்ற தலைவராக இருக்கின்ற காரணத்தால் நடக்குது என்பது என்னுடைய திலகாத்திரமான நம்பிக்கையாக வேற என்ன